ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான முறையில் சிக்கன் கிரேவி பார்க்கலாம். எப்படி செய்யலான்னு 3 வெங்காயம் 3 தக்காளி வெட்டி வச்சது, அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறமா 2 அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா சேர்த்ததும் கடையில் வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சிங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா, வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூளை ஒரு 3 ஸ்பூன் 1 kg அளவு சிக்கன் எடுத்திருக்கேன், அதனால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். அதுக்கப்புறமா 1 kgக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றினதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 kg சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பாப்பா என் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டா, எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour இதை ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 1/2 an hourலேயே இந்த சிக்கன் கிரேவி ஈஸியாக எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சதுக்கப்புறமா சிக்கன்லேருந்தே நமக்கு கொஞ்சம் தண்ணி வரும். நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கறி வெந்ததும் லாஸ்ட்டாக பெப்பர் தூளை ஆட் பண்ணி இந்த தண்ணியை சுண்டுற அளவுக்கு சிக்கன் கிரேவியை கிளறி விட்டுட்டே இருந்தேன். லாஸ்ட்டாக தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. வற்றின பிறகு நீங்களே பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி